Good evening. Sorry, good afternoon. Good afternoon, Miss. Good afternoon. Hey, morning அனுப்பலையா? சொல்லுங்க good afternoon. Oh, Hey, morning கஷ்டமா? Morning அனுப்ப கஷ்டமா? 8 மணிக்கு. Miss. Right, okay. Okay, அப்ப இன்னைக்கு நாங்க 2ஆம் பாடத்தை ஒருக்கா பார்ப்போமா? ரைட்டா? Okay. இன்னைக்கு நாங்க 2ஆம் பாடத்தை பார்ப்போம். 2ஆம் பாடம் என்னன்றது தெரியுமா? Minviri. Minvirita. மின்விரிதா. Right, okay. ஓகே, அப்ப இன்னைக்கு 2ஆம் பாடம்னு சொல்லி ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. மின் விரிதாள், ரைட்டா? மின் விரிதாள். எஸ், ஓகே. இப்ப சொல்லுங்க, மின் விரிதாள்னு சொன்னா என்னது? விரிதாள்னு சொன்னா என்னது? படிச்சீங்களா ஸ்கூல்ல? இல்ல மிஸ். படிக்கலாம், ரைட்டா? விரிதாள், விரிதாள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஸ்ப்ரெட்ஷீட். அதாவது நாங்க எங்களுடைய கணித்தல் முறைகளை, கணித ரீதியான கணித்தல் முறைகளை செய்யறதுக்கு நாங்க லத்திரனியல்ல எப்படி நாங்க செய்வோம்னு சொன்னா இந்த விரிதாளை பயன்படுத்தி தான் செய்வோம். இப்ப நார்மலா நீங்க கணிதம் செய்யறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நாங்க எழுதித்தான் கணக்கு பார்ப்போம். என்ன எழுதி கணக்கு பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா கால்குலேட்டரை நாங்க பயன்படுத்துவோம். ஆனா இப்ப எங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு ஷீட் வேணும். அதோட பெரிய பெரிய கணக்குகள் செய்யறதுக்கு என்ன வேணும்? கால்குலேட்டர் வேணும். ஆனா அந்த தேவைய ஒரே தரத்துல நிறைவேற்றுறதுக்கு நாங்க லத்திரனியல் முறையில ரெண்டையும் கொண்டு வந்தோம். நாங்க எழுதுறத அங்க டைப் பண்ணலாம், அதோட கால்குலேஷனையும் அதுல செய்து கொள்ளலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? அது என்னது? இது ஒரு ப்ரோக்ராம், சின்னோட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். சரியா? சோ இது என்னத்தை அடிப்படையாக கொண்டது? இதுல என்ன நாங்க செய்யலாம்? ஆவணங்களை தயாரிக்கலாம். ஆவணங்கள் என்னத்துல? இலத்திரனியல் முறையை பயன்படுத்த, அதாவது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அப்படி சொல்லலாம். கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்? கணித்தல் ரீதியான செயல்முறைகளை செய்ய போறோம். சரியா? ரைட். அப்ப நாங்க ஒரு எழுதி கொள்ளுவோமா? நோட்ஸோட அப்படியே நாங்க போயிடுவோமா கணக்குகளுக்கு? ரைட். விரிதாள் போட்டுட்டு இது எழுதி கொள்ளுங்கம்மா. விரிதாள் என்பது காகிதாதிகளை பயன்படுத்தி மேற்கொள்ள கணித்தல் செயற்பாட்டு முறைக்காக இலத்திரனியல் முறையை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இலத்திரனியல் ஆவணம். அதாவது நாங்க கணிதம் செய்யல என்னத்தை பயன்படுத்துவோம்? காகிதங்களை பயன்படுத்துவோம். என்ன கணித்தல் செய்யறது காகிதம் பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு கால்குலேட்டரை பயன்படுத்தினா அந்த ரெண்டையுமே ஒரே இடத்துல செய்யறதுக்காகத்தான் நாங்க இந்த லத்திரனியல் முறையில நாங்க கொண்டு வந்தோம். அந்த விரிதாளன்றதுக்கு பிராக்கெட்டுகளை போடுங்க, ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். ரைட்டா? இங்கிலீஷ்ல ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்னு சொல்லி சொல்லுவான். எஸ், அந்த விரிதாளண்ட ஹெடிங் பக்கத்துல பிராக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுங்க, ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். இங்கிலீஷ் டேர்ம்ஸுகள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் லேஸ் உங்களுக்கு. இங்கிலீஷையும் பயன்படுத்தி எழுதலாம் நீங்க. இப்ப இதுதான் விரிதாளன்றா என்னன்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்க எப்படி எழுதலாம்? ஸ்ப்ரெட்ஷீட் என்பது காகிதாதிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட கணித்தல் செயற்பாட்டு முறைமைக்காக லத்திரனியல் பயன்படுத்தி அமைக்கப்பட்ட லத்திரனியல் ஆவணம்.
ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் என்ற வேர்டை நீங்க பயன்படுத்தலாம். Okay, Miss. ஓகே, அடுத்தது விரிதாள்ல நாங்க என்னென்ன செய்யறோம், இல்லாட்டி என்னென்ன இருக்கு, அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னென்ன இருக்கு. முதலாவது பாருங்க, இந்த ஆவணமானது கணித்தல் செயற்பாட்டுக்காக நிறையையும் நிறையையும் நிரல்களையும் கொண்டது. நிறையன்னு சொன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொன்னா நிரல்கள். என்ன காலம்ஸ், ரோஸ் வந்து என்ன இந்த கிடையா இருக்கும், நிரல்கள் காலம்ஸ் வந்து மேல இருந்து கீழவா இருக்கும். என்ன ஒரு டேபிள் ஒன்று எடுத்தீங்கண்டா, இது என்னன்னு சொல்லுவோம், ரோஸ். திஸ் ஒன் காலம்ஸ். என்ன மேல இருந்து கீழே நாங்க பிரிக்கிறது காலம் பண்ணுவோம். இந்த பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவோம், ரோஸ் சொல்லுவோம். சரி, அப்ப அந்த விரிதாள்ல ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னென்ன இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரைட், எஸ். இது தானியங்கும் முறையிலான கணித்தல் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மென்பொருளாகும். ஸ்ப்ரெட்ஷீட் என்னது தானியங்கக்கூடிய. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ்ல நீங்க நம்பர்ஸ் போடுறீங்க, சரியா? நம்பர்ஸ் போட்டுட்டு நீங்க இந்த பாரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா தானாவே 1 2 3 4 5 எத்தனைக்கும் போட்டுக்கொண்டு போகும், சரியா? இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ்ல நீங்க அதான் சொல்லியிருக்கேன், தானியங்கு முறையிலான கணித்தல்களை மேற்கொள்ளக்கூடிய, அதாவது தானாயங்க கூடியது, சரியா? இது ஒரு பிரயோகம் என்பது, தட் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ரைட்டா? இது ஒரு பிரயோகம் என்னது, ஒரு தேவைக்காக பயன்படுத்துறோம். சரி, இது என்ன தேவைக்கு பயன்படுத்துறோம், கணித்தல் செயல்முறைகளை செய்யறது. So that we call application software for a reason, ஒரு தேவைக்கா, for a need. We are நாங்க யூஸ் பண்ணலாம், we are using for a need, so we call application software. ஒரு தேவைக்காக நாங்க பயன்படுத்திக்கல, அதை நாங்க அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல ஒன்றுதான் என்னது, ஸ்ப்ரெட்ஷீட், ரைட்டா? ரைட். அப்ப ஒரு கழி கொள்ளுங்க, விரிதாளுக்கு நீங்க விரிதாளண்டா என்னென்னு எழுதுனீங்க, அதுக்கு பிறகு இந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுதி கொள்ளுங்க. அப்ப அது ஒரு கொஞ்சம் விளக்கமா இருக்கும், விரிதாள்ல என்ன இருக்குது, என்னத்துக்கு பயன்படுத்துறோம். மிஸ் விரிதான திரும்ப ஒரு ஹெடிங் போட்டு நோ 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 நோ, நீங்க விரிதாளண்டா என்னன்றது முதல்ல எழுதிட்டீங்க தானே, அது ஒரு பாயிண்ட்ஸ் தானே எழுதினீங்க. ஓ எஸ், அது போல அடுத்த பாயிண்ட்ஸ். இந்த ரோஸ் காலம்ஸ் என்றதுல இந்த நிரல்கள்ன்றத வேற கலர் பாவிச்சு எழுதலாமா, எழுதினீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அடுத்து இதுல வந்து நீங்க கலர் மாத்தி எழுதலாம், தானியங்கு முறையிலான கணித்தல். எப்படி சொல்லலாம், தானியங்கு முறையிலான கணித்தல்களை செய்ய
இனி ஈவினிங் எத்தனை மணிக்கு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்? உங்களுக்கு டயர்டா இல்லையா அம்மா? இல்ல மிஸ், இன்னைக்கு நான் ஈவினிங் கிளாஸ் போகல. போகல. ரைட்டா. இல்ல, இன்னைக்கு மழையா இருக்கு இங்க. ஆ ரைட், ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கு பாடம் புரியுதா, விளங்குதா மிஸ்? விளங்கப்படுத்துறது விளங்குதா உங்களுக்கு? ஓ மிஸ். ரைட். அடுத்தது போமா? ஓ. ரைட். அப்ப இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிரயோக மென்பொருள். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இதோட ஃபேஸ் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க போறோம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்ல வாரது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எக்ஸல்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸல், வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட். இங்க பாருங்க சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்குது. ரைட். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக நாங்க பயன்படுத்துறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ரைட். இதுல பாருங்க மிஸ், இங்க சர்ச் பண்ணுறேன், எம்எஸ் அடிக்கிறேன் பாருங்க, எம்எஸ். ரைட். இதுல எம்எஸ் வேர்ட் இருக்கு, அது மைக்ரோசாஃப்ட். எம்எஸ் சொன்னா மைக்ரோசாஃப்ட். ரைட்டா? சாஃப்ட். அதுல என்னென்ன இருக்குன்னா வேர்ட் இருக்குது, எக்ஸல் இருக்குது. இந்த எக்ஸல் தான் எங்கட என்னது ஸ்ப்ரெட்ஷீட். ரைட்டா? பாருங்க இந்த இன்டர்ஃபேஸ். ஓகே. இருக்கு பாருங்க, இதுதான் மிஸ்டைய இன்டர்ஃபேஸ். எக்ஸல் எக்ஸல் எக்ஸல்ன்றது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ன்றது இந்த எக்ஸல் தான். சரியா? ரைட்டா? இது என்ன பர்பஸுக்காண்டி? கணித்தல் பர்பஸுக்காண்டி நாங்க பயன்படுத்துறோம். சரியா? இங்க பாருங்க இதேதான். ரைட்டா? இதுல இப்ப நான் சொன்னேன், இப்ப ஒன்று டைப் பண்றீங்க. சரியா? இதுல ஒன்று டைப் பண்ணீங்க, இந்த இந்த களத்துல இந்த சிம்பால் வரணும். இந்த பாருங்க cross அடையாளம் ஒன்று வந்திருக்கு, சின்னதா cross ஒன்று வந்திருக்கு பாருங்க. சும்மா வச்சீங்கன்னா இந்த பெரிய cross இருக்கா, இதுல இந்த மூலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இப்படி மாறும். சோ இதை நாங்க கிளிக் பண்ணி கொண்டு நான் ட்ராப் பண்றேன், கீழே இழுக்கிறேன். என்ன செய்யுது? அந்த ஒன்று ஃபுல்லா வருது. இப்ப பாருங்க, நான் ஒன்று கீழே 2 டைப் பண்ணுறேன். சரியா? டைப் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த அடையாளத்தை வச்சு கொண்டு ட்ராக் பண்ணுறேன். என்ன செய்யுது? 1 2 3 அந்த ஃபுல்லா அதுதான் சொன்னது. 2வது பாயிண்ட்ஸ்ல பாருங்க, இப்ப எழுதினதுல தானி இயங்கும் கணித்தல் செயல்முறைகளை செய்யுது பாருங்க. இதுதான் தானியங்கும் கணித்தல் செயல்முறை. சரியா? ரைட். அப்ப ஸ்ப்ரெட்ஷீட்னு சொன்னா வேற என்ன பேரால சொல்லலாம்? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். என்ன சொல்லலாம்? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எக்ஸலை தான் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லி சொல்லுவான். ரைட்டா? அது தமிழ்ல விரிதாள். ரைட்டா? ஓகே. இதுதான் அந்த விரிதாளுடைய இன்டர்ஃபேஸ். அதுல என்னென்ன இருக்கு இதுல நாங்க நார்மலி பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதை விட அதுல விளங்கப்படுத்தலாம். ரைட், 1 minute. நான் உங்களுக்கு அதுலயே விளங்கப்படுத்துறேன். ஸோ சின்ன சின்ன பென்சில் வச்சுக்கொள்ளுங்க, பென்சில் இல்லாட்டிக்கு பென் வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது இருக்க எழுதி கொள்ளலாம். ரைட். இதுல பாருங்க, இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதுல பாருங்க, இதுல இருந்து பாருங்க, ஹோம், ஃபைல், ஹோம், இன்சர்ட்,
ட்ரோ, பேஜ் லேயர் இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் பார்ன்னு சொல்லி. BAR, பார், BARS. ஹோம் பார், இன்சர்ட் பார், பேஜ் லேஅவுட் பார், ஃபார்முலா பார், இந்த மாதிரி பார்ன்னு சொல்லி சொல்லுவான். ரைட்டா? இது இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க இதுல இப்ப இதுல ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் செய்யறேன். சரியா? இதை எப்படி செய்யலாமாண்டா, 1 minute. இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில் செய்ய வேணும். ரைட்டா? ஒரு காலம் வந்து தயாரிக்கப்படும். இல்லாட்டி உங்களோட டைம் டேபிள் செட் பண்ணுவேன். சரியா? டைம் டேபிள். மார்க் ஷீட். மார்க் ஷீட். ஓகே ஓகே. அப்ப மார்க் ஷீட்ல என்னென்ன எங்களுக்கு வேணும்? இப்ப இதுல வந்து சப்ஜெக்ட்ஸ். இதுல வந்து இந்த கோடு இருக்கிறது நல்லமா இல்லாட்டி இல்லாம இருந்தா நல்லமா? அப்ப ஹெடிங் போடுறதுக்கு லேசா இருக்கும். இல்லாம இருந்தா நல்லமா? இந்த இது மட்டும் இல்லாம இருந்தா நல்ல. அப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறேன்டா, இந்த இருக்கு merge இருக்கு. merge 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 தான் கிளிக் பண்றேன். பாத்தீங்களா? அந்த கோடு மட்டும் அந்த லைன்ல மட்டும் அந்த ரோவ்ல மட்டும் இல்லாம போயிட்டு பாத்தீங்களா? தெரியுதா? இந்த பாருங்க, இந்த ஒன்னோட காலத்துல பாருங்க, அந்த 1 ரோவ்ல இந்த 4 இல்லாம போயிட்டு அதுக்கு என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணிட்டு merge பட்டன் கொடுக்கலாம். கொடுத்தா நான் இதுல இனி டைப் பண்ணலாம். யார்ட்ட? grade 9 ICTG tail, sorry, 2025 போறது. ரைட்? பாத்தீங்களா? ஹெடிங் மாதிரி வந்துச்சு. ரைட்டா? எஸ். அடுத்தது இதுல பாருங்க, எனக்கு நேம் வேணும், பிள்ளைகளோட நேம் வேணும். ரைட்? அடுத்த காலத்துல மார்க் மார்க். அடுத்தது டோட்டல், ஆவரேஜ் ஆவரேஜ். வேற என்ன தேவை? டோட்டல், ஆவரேஜ் எல்லாம் போதுமா? ரேங்க் 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 ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். ரைட். இப்ப நேம் ஒன்று போடுவோமே, ஏதோ ஒரு பேர் ஒன்று அடிக்கணும். 2வது பேர். ரைட். 3வது பேர், 4வது பேர். ரைட். இப்போதைக்கு சும்மா ஒரு மார்க்ஸ் ஒன்று போறேனே. 85, 65, 72, 45. ரைட். இப்ப இவட டோட்டல் காணணும் நான். சரியா? டோட்டல் காணணும். என்ன செய்வேன்? இதுல கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஈக்குவல் அடையாளம் இருக்கு. இந்த ஈக்குவல் அடிக்கணும். சரியா? அடிச்சிட்டு இதுக்கு நாங்க இந்த ஒரு 2 மார்க்ஸ் போட்டா தான் டோட்டல் கணிக்கலாம். என்ன? சோ எனக்கு இப்ப என்ன தேவை? இன்னொரு காலம் ஒன்று தேவை. என்ன? இதுக்கு பக்கத்துல, இந்த மார்க்ஸ் பக்கத்துல இன்னொரு காலம் தேவை. அப்ப அதுக்கு நான் என்ன செய்யறேன்டா, இந்த சிய கிளிக் பண்றேன். ஃபுல்லா கிளிக் பண்றேன். பாருங்க, செலக்ட் ஆயிட்டு நிக்குது. தெரியுதா? இதுல பாருங்க, இன்சர்ட் ஒரு பட்டன் இருக்கு. இன்சர்ட். அதுல கிளிக் பண்ணுறேன். பாத்தீங்களா? இதுல கேக்குது இன்சர்ட் செல். இடைக்குள்ள உங்களுக்கு ரோ வேணுமான்னு கேக்குது. எனக்கு என்ன வேணும்? காலம் தான் வேணும். என்ன? அப்ப நான் இன்சர்ட் ஷீட் காலம்ஸ் கொடுக்குறேன். கிளிக் பண்ண என்ன நடக்குது பாருங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப என்ன நடந்தது? இன்னொரு காலம். இந்த இதுக்குள்ள இன்னொரு காலம் வந்து நிக்குது. தெரியுதா? அப்ப இதுல இன்னொரு மார்க்ஸ் 2 ஒன்று போடுறேன். மார்க்ஸ் 2. ரைட். இதுல ஒரு சொல்லுங்க பாப்போம். 54, 69, 92, 74. ரைட். ஓகே. இப்ப இதுல டோட்டல் காணணும்னா அதுக்குரிய ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த 2ஐயும் கூட்ட வேணுமான்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு இத கிளிக் பண்ணிட்டு அந்த ட்ராக் பண்ற மாதிரி ட்ராக் பண்ணினா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? புரியுதா? இந்த டோட்டல் வந்துட்டு அப்ப அதுதான் என்னது, ஆட்டோமேட்டிக்கலி இது என்ன செய்யுது? கவுண்ட் பண்ணுது. என்ன?
இது மிஸ். இதே தொழில இங்கால செய்யன்றதுதான் இதோட மீனிங். அப்ப இது என்ன செய்யுது? ரைட். அப்ப அடுத்ததையும் கூட்டி எங்களுக்கு தந்துட்டு இப்ப எங்களுக்கு வேலை முடிஞ்சது, லேஸ் ஆயிட்டது. ஆ இனி ஆவரேஜ் காணணும், ஆவரேஜ் காணணும். ரைட். அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நாங்க செய்யறதுக்கு ஈஸியா செய்யறதுக்கு என்னத்தை நாங்க பயன்படுத்துறோம்? ஸ்ப்ரெட்ஷீட் என்ற ஒரு சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நாங்க பயன்படுத்துறோம். சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்தது பனி நூல்ன்றது எங்களுக்கு அடுத்த ஒரு செக்ஷனா தந்திருக்கு. முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? நாங்கள் விரிதாள். விரிதாள்ன்றது முதலாவது பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் பனி நூல். என்னவா? மின்விரிதாள் ஆவணங்களை உருவாக்க பனி நூல் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த எக்ஸல் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை உருவாக்குறதுக்கு நாங்க ஒரு புக் மாதிரி ஒன்று பயன்படுத்தோம். அந்த பனி புத்தகம் ஒன்று ஆக குறைந்தது ஒரு பனித்தாளை கொண்டிருக்கலாம். என்னவாம்? அந்த புக் இதான் பனி நூல்ன்றது புக். ரைட்டா? அது எத்தனை பனித்தாளை கொண்டிருக்க வேண்டுமா? குறைந்தது ஒன்றெண்டாலும் இருக்க வேணும். அதெல்லாம் அப்படி ஒரு ஷீட் இருந்தா தான் அது பனி புத்தகம் என்று அழைக்கப்படும். இப்ப நான் செய்து காட்டினேன் உங்களுக்கு அப்போது. அது அது ஒரு பனி புத்தகம். அது ஒரு பனி புத்தகம். இப்ப பாருங்க, பனி புத்தகம் மற்றும் பனித்தாள் என்பவற்றுக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப உங்களுக்கு முதல் என்ன தெரிய வேணும்? பனி நூலண்டா என்னன்னு தெரிய வேணும். அப்ப அது ஒரு ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த ஹெடிங்கடா, அடுத்த ஹெடிங்கம்மா பனி நூலண்டதை போடுங்க. பனி நூல். ஓகே. பனி நூலண்ட போட்டுட்டு அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட்ஸும் இரண்டாவது பாயிண்ட்ஸ். ரைட்டா? இதுல ஆக குறைந்தது ஒரு பனித்தாள் என்றாலும் கொண்டிருக்க வேண்டும் இந்த பனி நூல்ன்றது. முடிஞ்சதாடா? மிஸ். ரைட். வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இப்ப இனி நாங்க பார்க்க போற என்னது? பனி நூலுக்கும் பனித்தாளுக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப நீங்க ஒரு பக்கம் பனி நூல் அண்ட் பனித்தாள் என்றது போட்டுக்கொள்ளுங்க. மிஸ் வேற அட்டவணை அடிக்கிறதா? விளங்கல? வேற அட்டவணை அடிக்கிறதா? வேற ஒரு அட்டவணை ஒண்ணு போடுங்க. இது நீங்க அட்டவணையா போடாமனா அந்த பாயிண்ட்ஸ் அழுதுனா நல்ல மண்டு பாக்குறேன். ஓகே மிஸ். சரி, இது நான் செய்த அந்த அதே இதைத்தான் இதுல உங்களுக்கு எழுத்து மூலம் காட்டியிருக்கு. என்னவா?
பணிப்புத்தகத்தில் பணித்தாள்களை சேர்த்தல், அழித்தல், மீள்பெயரிடல் போன்ற செயல்களை மேற்கொள்ள முடியும். அதுபோல பணிப்புத்தகத்தின் பணித்தாள்களது பெயர்களில் எவ்வித தாக்கத்தையும் செலுத்தாமல் பணிப்புத்தகத்தை மீள் பெயரிடலாம். சரி, அதுல வந்து பேர்கள் ரீநேம் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்றது, அந்த மாதிரியான செயல்முறைகளை செய்யலாம் என்று சொல்லி இருக்கு. இப்ப நாங்க காப்பியில எழுதுறோம்னு சொன்னா என்ன செய்வோம்? ஏதாவது பிழைச்சிட்டோம்னா டக்குன்னு வெட்டுவோம், என்ன வெட்டி 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 தான் எழுதுவோம். ஆனா அந்த இது இங்க செய்யலாமா? செய்ய வேண்டிய அவசியம் வராது. டக்குன்னு நாங்க delete பண்ணி போட்டு அடுத்ததை மாத்தி எழுதலாம். நான் அப்போ செய்து காட்டிட்டேன். வேற இன்னொரு காலம் ஒன்று சேர்க்கிறதா இருக்கலாம். ஆஹ் என்னது, அடுத்து இன்னொன்று தேவைன்னு சொன்னாலும் என்னமோ நாங்க உடனே செய்து கொள்ளலாம் என்ன. சோ அதைத்தான் இதுல சொல்லி இருக்கு, உங்களுக்கு சுத்த தமிழ்ல எழுதி இருக்கு. சரியா? சோ அதே இருக்க எழுதி கொள்ளுங்க, 3 பாயிண்ட்ஸையும் எழுதி கொள்ளுங்களா. கேட்பாங்க. செகண்ட் செகண்ட் பார்ட்ல வரலாம், பணித்தாள் அல்லது பணி புத்தகத்தின் பயன்பாடு இல்லாட்டி செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸா எழுதினா நல்லா. ஓகே மிஸ். ஓகேயா? இல்ல மிஸ். விளங்குதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்ஸ் விளங்குதா என்னன்றது? ஓ மிஸ். சரி.
Okay, miss. ரைட், ஓகே. அடுத்தது இதுல பாருங்க, விரிதாளை சேகரித்தல் பற்றி காட்டியிருக்கு. அதுக்குரியது ஒரு இதை நான் காட்டுறேன்னா மிச்சம் இது காட்டுறேன். அப்படி சேகரித்தல்னு சொன்னா என்னது, அடுத்தடுத்த ஷீட்டுகள் எடுக்கு. இப்ப எங்களுக்கு காப்பி எடுத்தா 20 ஒற்றை இருக்குமாண்ணா, 20 ஒற்றை இருக்கும். 20 பேஜையும் தட்டி 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 பார்க்கணும். ஆனா இதுல என்ன எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லி சொன்னா பாருங்க, மிஸ் செய்து காட்டுறேன். ஒன் மினிட் அம்மா, 1 மினிட். Okay, miss. ரைட், ஓகே. இதுல பாருங்க, எக்ஸல் ஷீட் ஒன்று எடுக்கிறேன். எக்ஸல் ஆப் ஓபன் பண்றேன் மிஸ். இதுல என்ன சொல்லிச்சுனா, விரிதாளை சேகரித்தல், அதாவது பேஜுகள் எடுத்துக்கொண்டு போக வேணும். இதுல பாருங்க, முதலாவது ஒரு ஷீட் தான் இருக்கு. இது ஒரு ஷீட், சரியா? இந்த ஷீட் 1 இருக்கு, இது ஒரு ஷீட். இப்ப எனக்கு இன்னும் ஒரு ஷீட் வேணும். இப்ப நான் இதுல செய்தத டிலீட் பண்ணிட்டேன். இப்ப இதுல சும்மா ஒன்று நான் செய்யறேன்னு சொல்லுங்களேன். இத மாதிரி இன்னொன்று வேணும். இப்ப மிஸ் செய்து வச்சிருக்கிற ஒன்று காட்டுறேன் பாருங்க. மிஸ் செய்து வச்சிருக்கிற ஒன்று காட்டுறேன். இதுல பாருங்க, இது விளங்கும். இது தெரியுதா? தெரியுதா? இது கிரேட் 6க்குரிய பேமெண்ட்டுக்குரிய, சரியா? இது கிரேட் 6க்குரிய. இப்ப இங்க கீழே பாருங்க, இங்க பாருங்க கீழே மிஸ்டர் ஹர்சன் நிக்குது. இதுல கிரேட் 6 வச்சுக்க. அப்ப இது வந்து கிரேட் 6க்குரிய ஷீட். இது கிரேட் 7, இது 7 ஆக்களுடைய டீட்டெயில்ஸ். இது கிரேட் 8, இது கிரேட் 8க்குரிய டீட்டெயில்ஸ், சரியா? சோ அப்ப நான் என்ன செய்யறேன், 6, 7, 8 இதேதான் எங்க கொப்பிலையும் இருக்குது. என்ன கொப்பிலே முதல் பேஜ், 2வது பேஜ், 3வது பேஜ் மாதிரி நாங்க என்ன செய்யலாம், சேமிச்சு கொண்டு போறோம் எங்கட ஷீட்டுகள். இப்ப எனக்கு இன்னொரு ஷீட் வேணுமெண்டா என்ன செய்யலாம்டா, இதுல பாருங்க இந்த பிளஸ் அடையாளம் இருக்கு. பிளஸ் அடையாளம் கிளிக் பண்ணினா எங்களுக்கு புதிய ஒரு ஷீட் வந்துடும். இன்னும் ஒரு ஷீட் வேணுமெண்டா நான் இந்த பிளஸ் கிளிக் பண்ணுறேன். பாத்தீங்களா, ஷீட் 2 வந்துட்டு. ரைட்டா? எவ்வளவு வேணுமோ நாங்க அவ்வளவுத்தையும் செய்யலாம். இப்ப எனக்கு இந்த ஷீட் வேண்டா டிலீட் கொடுத்துட்டீங்கன்னா டிலீட் ஆயிடும். ஓகே, இந்த ஷீட்டு எனக்கு வேண்டா ரைட் கிளிக் பண்ணி டிலீட் கொடுத்தீங்கன்னு சொன்னா டிலீட் ஆயிடும். இப்ப இந்த ஷீட்டை நான் வந்து கிரேட் 9 அண்டு எனக்கு பேர் வேணும். இப்ப இதுல பாத்தீங்க கிரேட் 6, கிரேட் 7, கிரேட் 8 இருக்கு தானே. இப்ப இதை நான் கிரேட் 9 எனக்கு காட்ட வேணும்டா ரைட் கிளிக் பண்ணி இந்த பாருங்க ரீநேம் இருக்கு. ரீநேம கிளிக் பண்ண பாருங்க தானாவே செலக்ட் ஆகி நிக்குது அந்த பேர். இப்ப நான் என்ன செய்யலாம்டா, எனக்கு தேவையான பெயரை நான் வந்து இதுல டைப் பண்ணலாம். பாத்தீங்களா, கிரேட் 9 மாறிட்டுது. பாத்தீங்களா? அப்ப ஷீட்டை சேகரிக்கிறது என்னன்னு தெரியுதா, ஒவ்வொரு ஷீட்டை ஆட் பண்ணி கொண்டு போறதுதான். ஓகேயா? இது உங்களுக்கு பிராக்டிக்கல், ரைட்? மேபி பிராக்டிக்கல் உங்க ஸ்கூல்ல இருந்தா இந்த மாதிரி கேட்பினா, நீங்க என்னது ஷீட்டை சேகரிச்சு காட்டுங்க, இல்லாட்டி டிலீட் பண்ணி காட்டுங்க, இல்லாட்டிக்கு என்னது ரீநேம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரியா? ஓகேயா? சோ அதுதான் இந்த என்ன சொல்றது, சேகரித்தல்ன்றதுல முதலாவது நாங்க பாக்குறோம். ரைட்டா? சேகரித்தல். ரீநேம் பாத்தீங்களா, அடுத்தது ரீநேம். அப்ப நீங்க முதலாவது ஒருக்கா ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, அடுத்த ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க.
விரிதாளில் ஹெடிங்கா போடுங்க. விரிதாளில் ம். நாம் செய்யக்கூடிய செயன்முறைகள். நாம் செய்யக்கூடிய செயன்முறைகள். ஓகே. ஓகே. முதலாவது பணித்தாளை சேர்த்தல். இன்சர்ட்டிங். முதலாவது பணித்தாளை சேர்த்தல். இன்சர்ட்டிங். உங்களுக்கு எப்பயமா எக்ஸாம்? நெக்ஸ்ட் மந்த் தானே? இல்ல, டிசம்பர். டிசம்பர். அப்ப நாங்க முடிச்சிடலாம், பிரச்சனை இல்ல. ரைட் ரைட் ஓகே. ரைட் ஓகே. பணித்தாளை சேர்த்த போட்டுட்டீங்களா? இப்ப கலப்பெண்ணால எழுதுங்கம்மா. இந்த மாதிரி நீங்க ஒரு என்ன சொல்றது, கீறி கொள்ள வேணும். சரியா? மித்தேன் கீரை தரணாண்டா, நான் எல்லாருக்கும் கீரை தான் கொடுக்குறேன் நான். ஏனண்டா அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரியா? பென்சிலால கீறி கொள்ளுங்க பாப்போம். இத மாதிரி ஒரு ஷீட் ஒன்று கீறி வடிவா கலர் பென் எல்லாம் நீங்க பாவிக்கலாம். ஒட்டி பிரச்சனையும் இல்ல. கலர் பென், பென்சில் கலரோ எதுவும் பாவிச்சு இத மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷீட் ஒன்று செய்து காட்டுங்க பாப்போம். இதுல இந்த பிளஸ் அடையாளம் தெரிய வேணுமா? இந்த பிளஸ் எஸ், இந்த பிளஸ் அடையாளம் தெரிய வேணும். இங்கால நீங்க சேர்த்தா பிறகு அந்த வித்தியாசம் தெரிய வேணும். என்ன, நான் ரெண்டாவது ஷீட் வந்திருக்கு இல்ல, அது தெரிய வேணும். மிஸ், அதுல என்ன ஷீட் இருக்கு? SHEET, ஷீட். SH EET, ஷீட். ஓகே மிஸ். ரைட். முதலாவது என்னது?